மாதம் மாணவர்களுக்கென்று மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ விடுதலை உண்டு. ஆகவே இன்றைக்கு பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். இந்த ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் முழுவதும் நமக்கு ஆவியானவர் நடத்துகிற நாளாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் ஆவியானவர் நடத்துகிற நாளாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஏனென்றால் இது பெந்தெகோஸ்தே நாட்கள். விசுவாசிக்கலாம், அடுத்த வாரம் 8ஆம் தேதி பெந்தெகோஸ்தே நாள். ஆகவே இன்றைக்கு ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26, 27. அதாவது 26 பெண்கள் வாசிக்கலாம். எல்லாரும் வாசிங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதில்லையென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்தது 27வது வசனத்தை ஆண்கள் வாசிங்க. நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். எதற்காக கொடுத்தா சொல்லுங்க? எதற்காக கொடுத்தா? ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் நம்மை ஆவியானவர் நம்மை நடத்துவதற்காகவும் ஆண்டவர் நமக்கு, தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவ ஆவியானவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். சிக்ஷிக்கிற தேவன். ஆவியானவர் இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு சபை நடத்தவோ சபை கூடி வருவதோ கிடைக்காது. விசுவாசிக்கிறீங்களா? ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். அதுக்குதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் இந்த ரோமர் நிருபத்துல 8:26 மறுபடியும் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார். அறியாமல் இருக்கிறபடியால் பாருங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். எந்த பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துக்குள் போகக்கூடாது. ஒருவரையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? வேண்டாம் தள்ளிவிட மாட்டார். எல்லாரையும் ஆண்டவர் தம் பக்கம் இழுப்பார். எப்பேற்பட்ட மனுஷனையும் ஆண்டவருடைய ஆவியானவர் நீங்க வழி நடத்துதலை தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய வழி நடத்துதல் சாதாரணது அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெரிது. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து நமக்கு ஒரு வழியை காண்பித்து நம்மை நடத்துகிறது உங்களுக்கு புரியும். நல்ல மனதில் சமாதானத்தை கொடுப்பார். அந்த மனநிலையில பரிசுத்த ஆவியானவர், யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றீர்களோ அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது நம்ம ஆவியை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை நாம் காத்து கொள்ளாவிட்டால் பின்னாடி எங்கேயோ போயிடுவீங்க. எப்படி போயிடுவீங்க?
பின்னாடி போன இடத்தை விட அதை விட பயங்கரமான பாதளத்துக்கு போயிடும். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படி நாம் நடக்காவிட்டால் எங்க இருந்தோம் அங்க விட அதை விட அதிகமான பின்தொலைவுல போயிடுவீங்க. பயங்கரமான பின்மாற்றம் அடையும். அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் ஜெபிக்கணும். இரண்டாவது, அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டு சகலவித பரிசுத்தத்திற்குள்ள அவர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகலவித பரிசுத்தத்துக்குள்ளே நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றிலும் அவர் பெரிய சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 4:5 வாசிப்போம். புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு 4, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வேதத்தை படிக்காமல் வேதத்தை குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. வேத வாக்கியம் வீணாய் சொல்லுவதில்லை. பரிசுத்த ஆவியார் நம்மில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேத வாக்கியம் வீணாய் சொல்லுவதில்லை. வேதத்தை வாசிக்கணும். வாலிப பிள்ளைகள்லாம் வேதத்தை வாசிக்கணும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாச்சும் வாசிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? 5 அதிகாரம் வாசிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க முடிச்சிடலாம். வேதம் வாசிக்கல அப்படின்னா நீங்க எங்கேயோ போறீங்கன்னு அர்த்தம். பின்மாற்றத்துக்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். பின்மாற்றத்துக்குள்ள போறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு அருளிய அந்த வேதத்தை நாம் பிரியப்படணும், ஜெபிக்கணும், கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது உன் வாழ்க்கையில வித்தியாசம் ஏற்படும், சமாதானம் ஏற்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்க புஷ்டியும் பசுமையா இருப்பீர்கள். அப்படி இல்லை அப்படின்னா நனைஞ்ச கோழி எப்படி இருக்கும்? நனைஞ்ச கோழி எப்படி இருக்கும்? அந்த போல மாறிடும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா தடைகளை நீக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா கட்டுகள் உடைக்கப்படும். சில நேரத்துல ஏன் நமக்கு போராட்டம் வருது? சில நேரத்துல நமக்கு ஏன் கஷ்டங்கள் வருகிறது? ஏன் தேவையில்லாத பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது? நாம் தேவனை விலகி போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கும் போது நமக்கு கஷ்டங்கள் தீரவே தீராது, போராட்டங்கள் தீரவே தீராது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இதே வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கும் கஷ்டம் வரும், ஜெபிக்கிறவங்களுக்கும் கஷ்டம் வரும், ஊழியம் செய்யறவங்களுக்கும் கஷ்டம் வரும், போராட்டம் வரும். ஆண்டவர் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், எப்பேற்பட்ட இடுக்கான சூழலிலிருந்து விடுதலை ஆக்குவார். நம்ம ஆண்டவரை அல்லேலூயா பற்றி பிடிக்க வேண்டும். கர்த்தரை நாம் அறிந்து கொண்டு தேவனை அல்லேலூயா அறிந்து கொண்டு தேவனை சாராமல் வாழக்கூடாது. அதுதான் சொல்றாரு சங்கீதம் 2:ல சொல்றாரு, 2:6 சொல்றாரு. என்ன சொல்றாரு? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் பாதியில அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கஷ்டம் வரும்,
வேதனை வரும், துன்பங்கள் வரும், ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாமே வரும். ஆனால் அது உன்னை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்களை மேற்கொள்ளுமா? நீங்க கேட்கலாம், நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்களே, எப்படி நீங்க பாஸ்டர்மா விட்டுட்டீங்க? ஆண்டவரோட இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நாட்களை அறியும் அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவங்க 2 நாட்களுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்றாங்க, அப்பா இதே நாங்க எங்க வீட்டுல சோஃபால உட்கார்ந்துக்கிறோம், பசங்களோட பேசினுக்கிறோம். அப்போ சொல்றாங்க, அப்பா 50 வயசுல ஒரு ஆபத்து வரும்பா. 50 வயசுல ஒரு ஆபத்து வரும். அந்த 50 வயசுல ஆபத்து வரும்போது நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னா என்ன இல்லை, நமக்கு மரணம் இல்லை. ஆண்டவர் பேசுறார் பாருங்க, என்ன பைத்தியம் மாதிரி வளர்ற அப்படின்னு கேட்கிறோம். இல்லப்பா, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு கூட 50 வயசுல உங்களுக்கு சரீர பலவீனப்பட்டுதா அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்குறாங்க. எங்க அப்பா கூட 51 வயசுல இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாருங்க, நாட்களை அறியும் அறிவை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஏவப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலிருந்து வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கிறவங்களையும் நடத்துவார், ஜெபிக்காதவங்களையும் நடத்துவார். ஆனா ஜெபிக்கிறவங்களுக்கு கேட்டா நடக்கும், ஜெபிக்காதவங்களுக்கு கேட்டா நடக்காது. விசுவாசிங்களா? ஜெபிக்கிறவங்களுக்கு வியாதி வரும், ஆனால் வராமல் போய்விடும். விசுவாசிக்கிறீங்களா? அதே சமயத்துல ஜெபிக்காதவங்களுக்கு வியாதி வரும், அது ஆண்டவர் கேட்டா அது மறையும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்து கொண்டு இருக்கிறார். அதுதான் யாக்கோபுல சொல்றாரு, வாசிங்க. யாக்கோபு 4:5 வாசிங்க. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று, வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்றும், வேத வாக்கிய வீண் என்றும் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வேத வாக்கியம் வீணென்று நினைக்கிறீர்களா? உங்களை கேள்வி கேட்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. அந்த ஜீவ வழி தான் நம்மை வழி நடத்தும். விசுவாசிங்களா? கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலிருந்து வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்குள்ளே அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் நம்ப பண்ணுகிறார், நம்மை உயர்த்துகிறார். நம்பின பிள்ளைகளுக்கு அவர் சகாயம் செய்கிறார். நம்பாத பிள்ளைகளுக்கு சகாயம் செய்ய மாட்டார். நம்புகிற பிள்ளைகளுக்கு தான் சகாயம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? சில பேருக்கு ஆவியானவர் நடத்துவார், ஆவியானவர் வழி நடத்துவார். நம்ம எதற்கு சபைக்கு போகணும்? ஒரு சகோதரர் வீட்டுக்கு போனா ஏன் சபைக்கு வரல, சபைக்கு போல அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா மோகன் பாஸ்டர் உள்ளே வர வச்சுட்டேன் வீட்டு உள்ளே அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? பாஸ்டர் மோகன், ஏஜி சபை பாஸ்டர் டி மோகனை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்றோம். எவ்வளோ பெரிய இது! அப்போ எதுக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர், எதற்கு சபை, எதற்கு படிக்கணும், எதற்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்து நியமிக்கிறார்? முதலாவது வரம் எது?
5 வரங்கள் நமக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் வரம் எது? அப்போஸ்தலர் வரம். அப்போஸ்தலர் வரம். இரண்டாவது வரம் எது? ஆள்காட்டி விரல். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆள்காட்டி விரல் இரண்டாவது வரம். தீர்க்க தரிசன வரம். தீர்க்க தரிசன வரம் என்ன சொல்லணும் தெரியுமா? சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் வரம். மூன்றாவது இது என்ன வரம்? சொல்லுங்களேன், என்ன வரம்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் இது. மூன்றாவது சுவிசேஷ வரம். மூன்றாவது சுவிசேஷ வரம். நான்காவது இது இந்த மோதிர விரல். மோதிர விரல் எது? அன்பாய் நடத்துகிற ஒரு மேய்ப்பனின் ஹல்லேலூயா ஜெபம் ஊழியம், மேய்ப்பனின் ஊழியம். ஆறாவது ஊழியம் சொல்லுங்க, போதகர் ஊழியம். அதுதான் பைபிள் காலேஜ் பிரின்சிபால், டீச்சர்ஸ், லெக்சர் எல்லாமே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த ஊழியம் தான் கடைசி ஊழியம். ஒரு மனுஷனுக்கு 5 ஊழியம் இருக்காது. ஒரு சிலருக்கு 5 ஊழியம் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு 2 ஊழியம் இருக்கும். சுவிசேஷம் ஊழியம் இருக்கும், இந்த அப்போஸ்தலர் ஊழியம் இருக்கும். கர்த்தர் அப்போஸ்தலர் ஊழியம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பலன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் எல்லா இடங்களிலும் போய் சபைகளை ஸ்தாபித்து அங்கு மிஷனரிகளை உருவாக்கி கொண்டிருந்தார். மிஷனரிகளை ஒரு மிஷனரி பயணமாய் போவார். அதே போலதான் ஆண்டவர் எனக்கும் மிஷனரி தாகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் 18 மாநிலங்களுக்கு செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. போதகர் வேண்டாம். சில சபையில போதகர் இல்லாத விசுவாசிகளை என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அது நல்லதா? சொல்லுங்க. ஒரு சில சபையில பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, டெலிகாஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? நடத்துவாங்க. அந்த சபைக்கு போறோம், பாஸ்டர் மோகன் பாஸ்டர் அங்கிருந்து பேசுறாரு, இங்க நாங்க வந்து கேட்டுக்கொண்டு இருக்கோம். ஆண்டவர் அதற்காக நம்மளை அழைக்கல. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, சபைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். சபை கூடுதலை விட்டுவிடாதபடி நீங்க என்ன பண்ணுமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கன்னு சொல்றாரு. சபையை விட்டு விடக்கூடாது. இது யார் சொல்றது? பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலின்படி எபிரேயர் புத்தகத்துல சொல்றாரு ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ ஒருவருக்கு ஒருவர் சபையை விட்டு விடக்கூடாது. நீங்க புத்தி சொல்லுங்க. சில பேர் என்ன கேட்கிறாங்க? சபைக்கு போகாதே நாங்க வந்து வீட்டிலேயே நாங்க ஜெபிச்சுக்கிறோம். அது நல்லதா? நல்ல பழக்கம் வழக்கங்கள்ல. அப்போ இது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை வந்து என்ன பண்ணது? நம்மளை சோம்பேறியா ஆக்குது, சோம்பேறித்தனமாக்குது, நம்மளை பின்மாற்றத்துக்குரியவன் ஆக்குது, பயங்கரமான கஷ்டத்தை கொண்டு வருது. நீ சபையை நேசித்து பாரு, சபைக்கு கீழ்ப்படிந்து பாரு. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்மை தேவன் அல்லேலூயா தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 14:6 வாசிங்க. யோவான் 14:6. நம்மை அவர் தேற்றுகிற தேவன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்.
என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல வரான் என்று சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து இல்லாமல், சபை இல்லாமல் ஆண்டவர்கிட்ட யாருமே டைரக்டா போயிட முடியாது. விசுவாசிங்களா? நான் வீட்டிலே ஜபிக்கிறேன், வீட்டிலே நான் வேதம் வாசிக்கிறேன், பாட்டு பாடுறேன். அப்ப எதுக்கு சபை? சபைனா இது இயேசு கிறிஸ்து தான். இதற்காக அவர் ரத்தம் சிந்தாவிட்டால் இந்த சபை நடக்குமா? சொல்லுங்க, இந்த சபை நடக்குமா? சபைக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்றாருல, சபைக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். சில பேர் சபைக்கு கொடுக்கிறதே விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சபைக்கு கொடுக்கிறதே விமர்சனம் பண்றாங்க. சபைக்குலாம் ஒரு சிலர் ஓவரா போறாங்க. ஸ்கேனர் டிவியில போட்டு அதுல நீங்க தசம பாகங்களையும் கட்டிட நிதிகளையும் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள். நம்முடைய சபை கர்த்தருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. நம்முடைய சபை கர்த்தருடைய சித்தத்தினால் செய்யப்பட்ட சபை. இந்த சபையில கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் நம்மை தேற்றுவார், நம்மை வழி நடத்துவார். எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொண்டு நம்மை தேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டார் விடுதலை உண்டு. ஆகவே அவர் நம்மை தேற்றுகிறார், நம்மை கண்டித்து உணர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்மை கண்டித்து உணர்த்துவார். சில சமயத்துல ஆண்டவர் என்னையே சொல்லுவார், நீ இது பேசுறது தவறு, நீ பேசாத, வாய் மூடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் சொல்லும் போது நான் கேட்பேன். இங்க போவாதன்னு சொல்லுவாரு, கண்டிப்பா நான் கேட்பேன். ஆண்டவர் சொன்னது நல்லது தான் நடக்கும். ஆனா அங்க போயிருந்தா பல பிரச்சனைகள் வரும். நம்ம தேவ பிள்ளைகளை, அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். விசுவாசிங்களா? சபைக்கு சொல்லுகிறத நீங்க கேட்டு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அப்படி கேட்காமல் போனால் ஒண்ணுமே பண்ண முடியாது. சபைக்கு சொல்லுகிற வார்த்தைகளை, ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க கேட்டு நடங்க, உங்களுக்கு உயர்ந்த நிலை காணப்படும். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஆனா சபையை சொல்லுகிறத, சபையில ஊழியக்காரர்களுடைய சொல்ல கேட்கலா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுடைய வளர்ச்சி புண்ணியதா இருக்கும். அவங்களுடைய வளர்ச்சி புண்ணியதா இருக்கும். பிரச்சனை போராட்டத்தை சந்திக்கிறதா இருக்கும். ஆகவே இன்றைக்கு தேவ ஜனமே, சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. யோவான் 16:8 வாசிப்போம். ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற தேவன். வாசிங்க. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனா இருக்கிறார். எதை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சகோதரி சொல்றாங்க, ஐயா பாவம் பாவம் சொல்லாதீங்க, அது தவறு தவறுன்னு சொல்லுங்க. அப்போ அதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்? பாவத்தை சொன்னா பாவம் அவங்களுக்கு கொடுத்தது. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சபையில ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். வசனம் உனக்கு கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வசனத்தின் மூலமாகத்தான் உனக்கு ஆண்டவர் பாவத்தை உணர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவத்தை உணர்த்துவதற்கு வசனம் தான் உனக்கு ஆயுதம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பாவத்தை உணர்த்துவதற்கு அப்போ இவரு நமக்கு நம்ம யாரு? தாவீது சொல்றாரு, என்னுடைய தாய் எப்படி
பாவத்தினால் கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுடைய அம்மாவை பற்றியா சொல்றாரு? கிடையாது. யாரு? ஏவாளை பற்றி சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த பாவத்துல கர்ப்பம் தரித்தவர்களை ஆண்டவருடைய ரத்தத்தினால் மீட்டு, அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து, நமக்கு ஆண்டவர் புது மனுஷனாய் மாற்றி புது பலனை தந்து கர்த்தருடைய சபைக்கு உங்களை சேர்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும். நீ சபைக்கு வரலன்னா உன்னை கேள்வி கேட்கணும். அதுக்கு சாக்கு புக்கெல்லாம் சொல்லக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? சில பேர் என்னை பார்த்தா ஒளிஞ்சிக்குவாங்க. மாஸ்டர் நம்மளை கேள்வி கேட்பாரு. அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாவத்தை குறித்து உணர்த்துகிறவர், நீதியை குறித்து உணர்த்துகிறவர், நியாயத்தை குறித்து உணர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பெரியவர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை குறித்து உணர்த்தக்கூடியவர். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தா நீ பாவம் செய்ய மாட்ட, சண்டை போட மாட்டீங்க, புறம் பேச மாட்டீங்க, ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லி கொண்டு தெரிய மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டா விடுதலை உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? கனித்தரும் மரமாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணிக்கும் போது உன் வாழ்க்கையில மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அல்லேலூயா திருந்த வைப்பதற்காகத்தான் சபையை ஆண்டவர் கொடுக்கிறார். சபையில எப்படிப்பட்டவர்கள் மனம் திருந்துவாங்க? கொலையாளிகள். இன்னைக்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துவார். பாஸ்டர் மோகன் ஒரு வாட்டி சபையில பிரசங்கிக்கும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? கொலை செஞ்சுட்டு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காத, இது ஒளிர இடம் இல்ல. நீ பாவம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற, ஒளிஞ்சிட்டு இருக்க, அப்படியே சொல்றாரு. சொல்லும்போது அவர்கள் மனது குத்தப்பட்டு வேதனைப்பட்டு கதறி அழுது போய் பாத்ரூம்ல போய் அழுது இருக்கிறார். அந்த மனுஷன் அழுது கடைசியில, ஐயா உங்களுக்கு யார் சொன்னது கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, நீ கொலை பண்ணிட்டியா? அவர் கேட்கிறாரு, பாஸ்டர் கேட்கிறாரு எல்லாம் முடிஞ்ச பிறகு, நீ கொலை பண்ணிட்டியா? ஆமா ஐயா, நான் ஒளிஞ்சிக்கிறதுக்காக வந்தேன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசுறார் பாருங்க. அப்போ அந்த மனுஷன் அன்னைக்கே சரண்டர் ஆயிட்டார். போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மனுஷனை கண்டித்து உணர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீ உணராத பட்சத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிற இடத்துல தான் இருப்ப. ஆனால் கர்த்தர் கண்டித்து உணர்த்துகிற நேரத்துல நீ உணர்வடைந்து பாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு பெரிய ஹல்லேலூயா ஆளுகை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் கண்டித்து உணர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் சொல்றாரு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க நம்புங்க. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா அபிஷேகத்தை நீங்க நம்ப வேண்டும். அபிஷேகம் இல்லாம நீங்க எதையும் சாதிக்க முடியாது. அபிஷேகம் மிகவும் முக்கியமானது. கர்த்தர் நம்மை வழி நடத்த அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 14 யோவான் 14:26 வாசிங்க. அல்லேலூயா. 4வது நாம் பார்ப்போம்.
எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றிலும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ எவ்வளவு சமாதானம், விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் ஒருவராலும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். விசுவாசிக்கிறீங்களா? எங்களுக்கெல்லாம் போதகர் எல்லாம் இன்னைக்கு இவர் போதகர், அவர் ஐயா போதகர், இவங்கெல்லாம் வந்து நான் 4 பேர் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் போராட்டம் இல்லாத இல்லையா? எங்களுக்குள்ள குழப்பங்கள் இல்லையா? இழப்பு இல்லையா? ஆனால் ஆண்டவர் சமாதானத்தோடு எங்களை ஆறுதல் படுத்தி நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எங்களை ஆறுதல் படுத்தி நடத்துகிறார். சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று அறிந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடு நடைபெற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு சமாதானத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. இங்க போறது அங்க போறது அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில நீங்க அல்லேலூயா ஒரு பிள்ளையா இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உன்னை உயர்த்துவார், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு குடும்பத்துல சமாதானம் தேவை. ஒருத்தர் மிஷினரியா போறேன்னு சொல்லிட்டு மிஷினரியா குடும்பத்தோட போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்ட பிறகு 2 பேரும் கணவன் மனைவிக்குள்ள ஒரே சண்டை, ஒரே போராட்டம், பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு என்ன வேதனைப்படுத்தியப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. யாரு? மிஷினரிகள், ஊழியத்துக்காக போன மிஷினரிகள் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த வீட்டில் புறாக்கள் 2 புறாக்கள் வந்து தங்குமா. இவங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு தங்கலை. ஒரு சில நேரத்தில் இவங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? கணவன் மனைவி சண்டை போட்டால் இவங்க தனியாக இருப்பாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க, ஒருத்தர் பேச மாட்டாங்க. அதே போல் இருக்கும்போது 2 புறாக்கள் வந்துதான். 2 புறாக்கள் வந்து கூடு கட்டுது, எல்லாமே பண்ணுதான். திருப்பி சண்டை போடும்போது அது பறந்து ஓடிடும். திருப்பி சண்டை போடும்போது பறந்து ஓடிடும். இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சண்டையே போட்டுருந்தா, வீட்டில் குறையே சொல்லியிருந்தா, பிரச்சனையே பண்ணியிருந்தா, பரிசுத்த ஆவியானவர் நிலையாட மாட்டார். அல்லேலூயா. நிலைத்திருக்க மாட்டார். வீட்டுக்குள்ளே நிலைத்திருக்க மாட்டார். நம்ம எதையும் பேசாம இருக்கிறது நல்லது. விசுவாசிகளா? பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, ஒரு புறாக்களை ஒரு சண்டையை விரும்பல. அப்போ அன்றையிலேருந்து அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம், நம்ம சண்டை போடுறதுனால தான் இந்த புறாக்கள் வர்றதில்லை, அது வந்ததுன்னா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் தான், நான் சண்டை போட மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு தேவ ஜனமே, யார்கிட்டையும் நம்ம சமாதானமா எல்லார்கிட்டையும் சமாதானத்தோட இருக்கணும். சண்டை போடக்கூடாது. ஒருவரையும் எதிர்த்து பேசாதீங்க. பிரியமான காரியங்கள் மாத்திரம் பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் சண்டைக்கு எதிர்த்து நிற்கிறார். நீங்க சைலண்டா இருந்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் யுத்தம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் செய்கிறார். வாசம் செய்கிறன்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ளே வாழ்க்கை நடத்தக்கூடியவர், வல்லமை உள்ள தேவன். அவரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வாசம் செய்கிற தேவன். உனக்குள்ளே வாழ்க்கையை, உன்னுடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்தக்கூடியவர். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சமாதானத்துக்குரிய வாழ்க்கையாய் அமைய வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத கதையை பற்றி பேசாதீங்க. விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டோம்.
விசுவாசிக்கலாம். விட்டு கொடுக்காதவன் கெட்டு போவான், கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஆகவே ஆண்டவருக்கு நீங்க தேவ தேவங்களா இருக்க, தேவ பிள்ளைகளா இருக்க, விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். லாஸ்டா நம்ம கடைசியா வாசிப்போம். ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12:11 வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் வரங்களை பகிர்ந்து கொடுக்க கூடியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், நன்மையும் கிருபையும் தொடர கிருபை பாராட்டுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளால் வரங்களை பெற்று சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, தேவ பக்தியோடு, வைராக்கியத்தோடு, கீழ்ப்படிதலோடு நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் மிகுந்த சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இப்பொழுது நாம் எல்லாரும் எல்லாரும் இந்த பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும். இதற்காக நாம் ஜெபிப்போமா, பாரப்படுவோமா, ஜெபம். கர்த்தர் பெரிய காரியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே அநேகர் இன்னும் வர வேண்டியிருக்கு. அவருடைய ரட்சிப்புக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சோம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வரும்படியாக, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கர்த்தர் ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக, அல்லேலூயா, 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 எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சோம். அல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக கொண்டு வரும்படியாக, எல்லா வாலிபர்களை கொண்டு வரும்படியாக, எல்லா சிறு பிள்ளைகளை கொண்டு வரும்படியாக, மந்தை பெறுகிறது போல கர்த்தர் மனிதர்களை பெருகும்படியாக, என்னை கேளு அப்பொழுது சாதிகளை சொந்தமாகவும் பூமியை சுதந்திரமாக தருவேன் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே கர்த்தரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களை தருவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, அவருடைய வார்த்தையின்படி ஜனங்களை தாரும், ஜனங்களை தாரும். மந்தை பெறுகிறது போல இந்த சபை பெருகும்படி ஆயிற்று. புதிய ஆத்துமாக்களை தருவீராக. மீதியாக இருக்கிற அப்பா வசத்துக்காக மட்டும் ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை கொண்டு வார். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் முடிவு பரியந்த நிலைத்திருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.